வணக்கம். பங்குச்சந்தை பற்றி சேனலுக்காக சங்கரமூர்த்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிவிஆர் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஏகப்பட்ட இண்டிகேட்டர் இருக்குது, ஏகப்பட்ட முறைகள் இருக்குது. ஆனால் வெற்றிகரமான ஒரு ஸ்ட்ராட்டஜினா பிவிஆர் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி. பிவிஆர் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எண்கள் அடிப்படையில் தான் அது நடக்குது. இந்த எண் இந்த R3லேருந்து இது உடஞ்சது அப்படின்னு சொன்னால் இது இறங்க போகுது, R2 உடஞ்சதுன்னா இறங்க போகுது, R1 உடஞ்சதுன்னா இறங்க போகுதுங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதிகபட்சம் R1 உடைந்தாலோ R2 உடைந்தாலோ நீங்கள் தைரியமாக செல் போடலாம். பட் R1 எப்படி உடையணும், R2 எப்படி உடையணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இது என்ன பிவிஆர் பாயிண்ட்? பிவிஆர் பாயிண்ட்டுங்கிறது என்ன? அன்றைய ஹை அண்ட் லோ வச்சுக்கிட்டு அதில் சென்ட்ரு பிவிஆர் பாயிண்ட், அதாவது ஹை ப்ளஸ் லோ ப்ளஸ் க்ளோஸ் மூணையும் வகுத்து அந்த வர்றது தான் பிவிஆர் பாயிண்ட். அதே மாதிரி தான் R1, R2, R3, R4, R5 வரைக்கும் போகும். கீழே வந்து S1, S2, S3, S4, S5, S6, S7 வரைக்கும் இருக்கும். ஒரு பர்ஃபெக்டான ஒரு இண்டிகேட்டர்னால் பிவிஆர் பாயிண்டில் உங்களுக்கு S7 வரைக்கும் போட தெரியணும், R7 வரைக்கும் போட தெரியணும். இதை வந்து நீங்கள் வந்து கூகுளில் போய் பார்த்தீங்கனாலே ஃபார்முலாஸ் இருக்கும், போட்டு வச்சுக்கோங்க. ஒரு ஹை லோ க்ளோஸை வச்சு போட்டு நீங்களாக பண்ணி இது இங்கேக்குள்ளே உடையுது, இங்கேக்குள்ளே வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு எளிய விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. இது ஒரு அற்புதமான ஸ்ட்ராட்டஜி, ப்ராஃபிட்டை அள்ளி கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி. ஆப்ஷன் ட்ரேடர்ஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். குறிப்பாக R1 அல்லது R2 உடஞ்சது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்கும். அதனால் நீங்கள் எங்கே போகுதுங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து R1ஓ R2ஓ உடஞ்சா குறைஞ்சபட்சம் S3 அல்லது S4 தொடும். அப்போ நீங்கள் S4ல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது R1 அல்லது R2 உடஞ்சா குறைஞ்சபட்சம் S3 அல்லது S4 தொடும். நீங்கள் கால்குலேஷன் போட்டு வச்சுக்கிட்டு பண்ணிங்கனாலே ஜெயிச்சிடலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நிஃப்டியில் எடுத்தது. இங்கே பாருங்கள் R1 இது என்றைக்குன்னு பார்த்துக்கோங்க. 25ஆந்தேதி. R1 உடஞ்சிருக்கு. அதாவது எக்ஸ்பைரிக்கு மறுநாள். இந்த எக்ஸ்பைரிக்கு மறுநாள் கொஞ்சம் கவனிப்பாக பாருங்கள். எக்ஸ்பைரிக்கு மறுநாள் தான் வந்து ஒரு பெரிய செல் அல்லது ஒரு பெரிய பை கன்ஃபர்மேஷன் ஆகும். அதனால் எக்ஸ்பைரிக்கு மறுநாள் போய் பாருங்கள். R1 R2 உடையதான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், R1 வந்து 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. வாங்கியிருக்க ப்ரைஸு R1 வாங்கியிருக்கு. இங்கே பாருங்கள், 24,324 வாங்கியிருக்கு. உடஞ்சிருக்கு, உடையுது. அப்போ என்ன ஆயிடுச்சு? R1 உடஞ்சிருச்சு. R1 உடஞ்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் தைரியமாக செல் போகலாம். பட் எக்ஸ்பைரி அன்றைக்கினால ஹை காஸ்ட்டில் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம்னா குறைஞ்சது S4 வச்சுக்கோங்க. S4க்கு கண்டிப்பாக போகும். ஸோ S4 ரேட்டுக்கு நீங்கள் போட்டுடலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு 24,400 உடைக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 24,000 இது வந்து கண்டிப்பாக 60 ரூபா 50 ரூபா தான் இருக்கும். தைரியமாக நீங்கள் போடலாம், உங்களுக்கு காசு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைச்சதை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் பிவிஆர் பாயிண்ட்டுகளை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். இது ஒரு ஆரம்ப பாடமாக இருக்கட்டும். R1 R2 உடஞ்சிச்சின்னா தைரியமாக செல் போடலாம். ஆனால் இதில் ஃபேக்கும் உண்டு, அதையும் தெரிஞ்சுக்கணும். ஆனால் தைரியமாக போடலாம், ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். குறைஞ்சபட்சம் S2 S3 வரைக்கும் போகும். பட் இது உடஞ்சோடனே நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் இன்னொரு விஷயம், இதில் ஃபேக்கும் உண்டு, அதையும் கண்டுபிடிக்க தெரியணும். அதை கண்டுபிடிச்சி போடணும். ஆனால் 85% இது வெற்றி அடையும்.
இது வந்து குறைஞ்சபட்சம் S2 வரைக்குமாவது போகும், நீங்கள் வெளியே வந்துக்கலாம். ஸோ கூடுமான வரைக்கும் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி செல்லுக்கு யூஸ் பண்ணுங்கள். பைக்கு நான் பிறகு சொல்லித்தரேன். செல்லுக்கு வந்து R1 R2 உடைந்தால் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். S3 அல்லது S4 வரைக்கும் கண்டிப்பாக போகும். 85% போகும். அது என்ன சார் 100% போகாதான்னு நீங்கள் கேட்பீங்க. அவ்வளோ ஷேர் மார்க்கெட்லேயே ஏற்கனவே சொல்லிடுவாங்க, ஏற்றத்துக்கு இறக்கத்திற்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான். அதனால் 85% இது லாபம் வரும். மற்றபடி ஒரு 2 அல்லது 3 இருந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. கூடுமான வரைக்கும் ஆப்ஷன் ட்ரேடர்ஸுக்கு இது அற்புதமாக இருக்கும். இது குறிப்பாக என்றைக்கு நடக்கும்னா எக்ஸ்பைரிக்கு மறுநாள் நடக்கும். ஸோ எக்ஸ்பைரிக்கு மறுநாள் வந்து நிறைய எக்ஸ்பைரி இருந்தப்போ நிறைய லாபம் பார்த்தாங்க. இப்போ வந்து 2 எக்ஸ்பைரி தான் வச்சுருக்காங்க, சென்செக்ஸும் இதுவும். பட் எக்ஸ்பைரிக்கு மறுநாளுங்கும் போது ஏன் வைக்கிறாங்கன்னா அன்றைக்கி வந்து அதிகபட்சமாக இருக்கும் ரேட். அதனால் அதிகமாக யாரும் செல் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்பைரிக்கு மறுநாள் தான் இது நடக்கும். R1 அல்லது R2 உடைஞ்சதுன்னா. மற்றபடி ஸ்டாக்குகளில் நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம். ஸ்டாக்குகளில் R1 உடையதா ரெடியாக இருந்துக்காங்க, அன்றைக்கி செல் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரைஸ் கிடைக்கும். R2 உடைஞ்சாலும் கிடைக்கும். பட் நிஃப்டி எடுத்துங்க. நிஃப்டி R1 உடையும் போது மற்ற ஏதாவது ஸ்டாக் உடையுதான்னு பாருங்கள், கண்டிப்பாக பெருசாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் செல்லர் கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா செல்லர் தான் வந்து காசு நிறைய எடுக்க முடியும். ஏன்னா மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து செல்லிங் சைடு வந்து சில நேரங்களில் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ R1 R2 இது உடைந்தது என்றால் கண்டிப்பாக அன்னைக்கு எக்ஸிட்டு அன்றைக்கி ட்ரேட் பண்ணுங்கள். எல்லா நாளும் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வாங்குச்சுன்னா நான் பை பண்ணுவேன், இந்த பாயிண்ட் வாங்குச்சுன்னா செல் பண்ணுவேன். அது மாதிரி பண்ணுறதுக்கான அற்புதமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா R1 R2 ரெசிஸ்டன்ஸ் 1 ரெசிஸ்டன்ஸ் 2. ரெசிஸ்டன்ஸ் 1 உடைஞ்சாலும் பர்ஃபெக்டாக உடையணும், வாங்கணும், உடையணும், உடைஞ்சிருக்கணும். இப்படி உடைஞ்சின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ இன்றைக்கி நிஃப்டி இந்த லைவ் நிஃப்டி பாருங்கள் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே உடையலை. இப்போ 2 நாளாகவே பார்த்திங்கன்னா எந்த இதுவுமே உடையலாம் சொல்லிட்டு தான் வரேன். எந்த விதமான பியாட் கோடும் உடையலை. நீங்கள் எக்ஸ்பைரி என்றைக்கு நான் எடுக்க போகிறேன் 0 to ஹீரோ அப்படின்லாம் போயிடாதீங்க. உடஞ்சிச்சின்னா எடுங்க. மேக்ஸிமம் எக்ஸ்பைரி அன்றைக்கி உடைக்க மாட்டாங்க, எதையாவது ஒரு நாள் தான் உடைப்பாங்க. மேக்ஸிமம் எக்ஸ்பைரி அன்றைக்கி ஏறுவதற்கான வாய்ப்பு 80% இருக்குது, இறங்குவதற்கான வாய்ப்பு 20% இருக்கும்பாங்க. ஸோ கூடுமான வரைக்கும் பியூர் பாயிண்ட்டுகள் வச்சு ட்ரேட் எடுங்க, கண்டிப்பாக வின் பண்ணலாம். பியூர் பாயிண்ட்டுகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணுங்கள், ஒரு நோட்டு போடுங்க. ஒரு ஓப்பன் ப்ரைஸ் என்ன, ஹை ப்ரைஸ் என்ன, பியூட் என்ன, S1 என்ன, S2 என்ன, S3 என்ன, S4 என்ன, S5 என்ன, R1 R2 3 இதெல்லாம் வந்து நீங்களாக கணக்கு போட்டு நீங்களாக போட்டு இந்த இடத்துல இருக்குங்கிறத பாருங்கள். உங்களுக்கு ஒரு தெரியும் எக்ஸ்பைரி அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஏன் வந்து இந்த இடத்துல உடையுது, இந்த இடத்துல வாங்குறாங்க, ஏன் S3க்கு போகுது, S5 போகுது, உங்களுக்கு மெல்ல புரிய ஆரம்பிக்கும். எக்ஸ்பைரியில் நிறைய விஷயங்கள் நடக்கும். அது எக்ஸ்பைரி அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது உங்களுக்கு விளக்கமாக வந்து அடுத்தடுத்து வர வீடியோவில் சொல்கிறேன். இந்த பியூர் பாயிண்ட்டுகளில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பியூர் பாயிண்ட்டுகள் மட்டும் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணாலே மிகப்பெரிய வெற்றி அடையலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் வந்து இதில் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.